ஹாய்ங்க, இன்னைக்கு யூஜிடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் தியரம், வில்சன் தியரம், லெக்ரான்ஜ் தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தியரம் ஃபார்மேட் தியரம். ஃபார்மேட் தியரம் அப்படின்னா என்னது அப்படின்னா, லெட் பி பி ஏ பிரேம் நம்பர். பிங்கிறது ஒரு பிரேம் நம்பர், ஏங்கிறது எனி பாசிட்டிவ் இன்டிஜர். ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? ஏ பவர் பி, ஏ பவர் பி கான்கரன்ஸ் ஏ மாடு பி. ஓகேங்களா? அதாவது இந்த பிங்கிறது என்னது அப்படின்னா டிவைசர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஏங்கிறது ரிமைண்டர்னு அர்த்தம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று இந்த வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ கேட்பாங்க, இல்லை அப்படின்னா பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏயோட வேல்யூ கேட்பாங்க. இது மாதிரி எனக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதை எப்படிலாம் ஃபார்மேட் ஏறத வேறு ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை ஏ பவர் பி டிவைட் ஏ கான்கரண்ட் 1 மாடு பி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஏ பவர் பி -1 கான்கரண்ட் 1 மாடு பி அப்படின்னு எழுதலாம். இது எல்லாமே என்னது தான் அப்படின்னா ஃபார்மேட் தியரம் தான். ஓகே, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது என்னது அப்படின்னா, இந்த ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏக்கும் பிக்கும் நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது காமன் டிவைசர் கண்டுபிடிச்சிங்கன்னா, இல்லைனா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 வேல்யூக்கு காமன் டிவைசர் 1 இருந்துச்சு அப்படின்னா அது கோப்ரேம், இல்லைனா ரிலேட்டிவ் பிரேம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் அது ஒரு ரிலேட்டிவ் பிரேம் இல்லைனா கோப்ரேம் 1 இருந்துச்சு, ஹச்சிசிஎஃப் 1 இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபார்மேட் தியரத்தை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபார்மேட் தியரத்தை 3 ஃபார்மேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கொஸ்டினை என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, டிவைசர் கொடுத்துட்டு ரிமைண்டர் கேட்டிருப்பாங்க, இல்லைனா ரிமைண்டர் கொடுத்துட்டு டிவைசர் கேட்டிருப்பாங்க. ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு பி கேட்பாங்க, இல்லைனா பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏ கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 3 பவர் 12 கான்கரண்ட் 1 மாடு பின்னு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஃபைன் பியோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், 3 பவர் இந்த 12 -1 கிடச்சா 11 தான் கிடைக்குமா? இந்த 12 நான் 13 -1 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 12 13 -1 எழுதுனா 12 கிடைக்குமா? ஓகேவா? கரெக்டாக இருக்குது அந்த ஃபார்மேட்டு. இப்போது 3 பவர் 12 எடுத்தேன் அப்படின்னா 13 -1 எழுதிக்கலாம், கான்கரண்ட் 1 மாடு பி. இப்போ பாருங்கள், இதை பார்க்கையில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஏக்கும் பிக்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அது 1 இருக்குன்னு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை நான் பின்னு கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 3க்கும் 13க்கும் காமன் டிவைசர் என்னது 1. அப்போது கண்டிஷனாக நமக்கு ஒர்க்கே ஆகுது. அப்போ இங்கே ஃபார்மேட் தியரம் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார்மேட் தியரம் என்னது, ஏ பவர் பி -1 கான்கரன்ஸ் 1 மாடு பி அப்படின்னு ஃபார்முலா. அப்போது இந்த பிங்கிற இடத்துல இந்த பி இங்கேயும் எப்படி இருக்கும், சேமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ 13 -1 அப்படிங்கிறப்போ பியோட வேல்யூ எவ்வளவு 13 அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே கொஸ்டின் எப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 13 பவர் 12 ஓகேங்களா, கான்கரண்ட் என்னன்னு தெரியல. ஸோ எக்ஸ் மாடு பி மாடு அதாவது 13 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பாருங்கள் 30 இந்த 12 இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதிக்கலாம் சார், இங்கே 3ங்க 13 போட்டேன்னா சாரி. ஓகேங்களா? 3 பவர் 12 எக்ஸ் மாடு 13 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த 12 எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, 3 பவர் 13 -1 கான்கரன்ஸ் எக்ஸ் மாடு 13. இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, இது ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பவர் பி -1 கான்கரன்ஸ் இங்கே என்ன வரும், என்ன ஃபார்முலாவில் என்ன வரும், இந்த இடத்துல 1ங்கிறது வரும் ஃபார்முலாவில். இங்கே என்ன வரும் 1. அப்போது ரிமைண்டர் என்னது அப்படின்னா 1 அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஃபார்மேட் தியரம். நான் ஃபார்மேட் தியரத்தில் மேக்ஸிமம் ரிமைண்டர் இல்லைனா டிவைசர் கேட்க தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வில்சன் தியரம். வில்சன் தியரத்துலையும் பி அப்படிங்கிறது பிரேம் நம்பர், அதாவது டிவைசர் வந்து பி அப்படிங்கிறது வந்து பிரேம் நம்பராக தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே என்ன ஃபார்முலா அப்படின்னா P -1 ஃபேக்டோரியல் +1. ஓகேங்களா? P -1 ஃபேக்டோரியல் +1 இஸ் டிவிசிபிள் பை பி. ஓகேங்களா? P -1 ஃபேக்டோரியல் +1 இஸ் டிவிசிபிள் பை பி. இங்கே பிங்கிற வேல்யூ பிரேம் நம்பர். ஸோ இப்போ வந்து 19 வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 18 ஃபேக்டோரியல் இருக்கணும். 18 ஃபேக்டோரியல் +1 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா டிவிசிபிள் பை பியாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வில்சன் தியரத்தை ரிமைண்டர் ஃபார்மேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் இன்னும் 2 இருக்குது பாருங்கள். ஃபார்முலா P -1 ஃபேக்டோரியல் கான்கரண்ட் 1 மாடு பி அப்படின்னு எழுதலாம். அதாவது இங்கே P -1 இங்கே 19 இருக்கும்போது இங்கே 18 ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா அது ரிமைண்டர் வந்து -1 அப்படின்னு அர்த்தம்.
இல்லை அப்படின்னா p-1 ஃபேக்டோரியல், அதாவது இங்கே 19 இருக்கும்போது இங்கே 18 இருந்துச்சு அப்படின்னா p-1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ p-1 ஃபேக்டோரியல் இங்கே 19 இருக்கும்போது இங்கே 18 ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 18 அப்படிங்கிறது ரிமைண்டராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா -1 அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ரிமைண்டராக இருக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ அடுத்து லெக்ரான்ஸ் தியரம் பாருங்க. இஃப் b இஸ் எ பிரேம் லெட் f of x ஓட வேல்யூ ஒரு பாலினாமியல் ஃபார்மேட். ஓகேங்களா? டிகிரி n வித் இன்டிஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கோவிஷியன், அந்த ஒரு கோவிஷியன் வந்து இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா such that f of x concurrent 0 mod p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா GCD of a, b, ஏயோட வேல்யூ பியோட அந்த வேல்யூ அதுதான் ஏ இங்கே. ஓகேங்களா? இந்த ஏயோட வேல்யூ இந்த பியோட வேல்யூ அதோட காமன் டிவைசர் வந்து ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கேயும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ப்ராப்ளம் ரிமைண்டர் 5^18 இஸ் டிவிசிபிள் பை 19. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். கொஷின் என்ன? 5^18 கான்கரண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? எதால் டிவிசிபிள் பண்ண போகிறோம்? mod 19. இதை பார்க்கையில் இங்கே இருக்கிற வேல்யூ பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி பார்த்தலாம். இங்கே 5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 19 இருக்குது. அப்போ a, bயோட வேல்யூ, அதாவது HCF of ABயோட வேல்யூ 1 கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்களா? 5க்கும் 19க்கும் இங்கே 5 இருக்குது, அங்கே 19 இருக்குது. ரெண்டுக்கும் காமன் டிவைசர் என்னது? 1. கோப்ரேம் என்னது? 1. ரிலேட்டிவ் பிரேம் என்னது? 1. ஏன் ஒய்யாமல் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகணுங்கிறதுக்காக தான் ஒய்யாமல் சொல்கிறேன். ஓகேங்களா? கோப்ரேம், ரிலேட்டிவ் பிரேம், HCF of 1 இருந்துச்சுன்னா தான் அது கோப்ரேம் ரிலேட்டிவ் பிரேம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போ இங்கே 1 கிடக்கிறதுனால இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? இங்கே ஃபார்மேட் தியரத்தை என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் தியரம் என்னது? a^p-1 கான்கரண்ட் 1 mod p. இந்த ஃபார்முலா இங்கே கரெக்டாக இருக்கும் இல்லையா? என்னோட இங்கே ஒன்று இங்கே இப்படி 19 இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே 5^19 அங்கேயும் 5^19 இருந்துச்சுன்னா a^p ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a^p ஃபார்முலா தெரியும் இல்லையா? a^p கான்கரண்ட் p a mod p. இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சப்போஸ் இங்கே p-1 இருக்குங்க, அதாவது இங்கே 19 இருக்கும்போது 19ங்கிறது பிரேம் நம்பர், அந்த பிரேம் நம்பரோட 1 கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறேன்? இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் ரிமைண்டர் வேல்யூ என்னது? 1. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 1. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி ரிமைண்டர் 5^19 இஸ் டிவிசிபிள் பை 19. ஓகேங்களா? இப்போ தான் நான் அந்த சொன்ன ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ சாரி, என்ன கொடுத்துருங்க பாருங்கள். 5^19 கான்கரண்ட் என்ன போடலாம் அந்த இடத்துல? எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறேன். இங்கே mod 19 5^19 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபஸ்ட்டு இந்த வேல்யூக்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5க்கும் 19க்கும் HCFோட வேல்யூ 1. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்? ஃபார்மேட் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் தியரம் என்னது? இங்கேயும் 19 இங்கேயும் 19 இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டுங்களா? a^p கான்கரண்ட் a mod p அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டா இதே பிரேம் நம்பர் அங்கேயும் இருக்கிறனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, அப்போ இங்கேயும் a, அப்போ இங்கே ஏயோட வேல்யூ அளவு 5, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. அப்போ ரிமைண்டர் என்னது? 5. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி ரிமைண்டர் when 5^21 is divisible by 19. 5 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 21 கொடுத்துட்டு அதோட ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி போடலாம் பாருங்கள். இதை ஆயிலஸ் தியரம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஃபார்மேட் தியரம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 5^21 கான்கரண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து இங்கே mod 19 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி போட போகிறேன்னு பாருங்கள். இங்கே 9 இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம்? 1 இங்கே 19 இருக்கிறதுனால 5^19 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5^2 ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டு பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இங்கே எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா 5^19 - 1 எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் இங்கே ரிமைண்டர் 1 வரும். ஓகேங்களா? அப்போ நான் பவர் வேல்யூ சம்திங் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூ 1 கிடைக்கும் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்காக இங்கே 19 - 1 எடுக்கிறேன். ஓகேங்களா? நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்? a^p-1 கான்கரன்ஸ் 1 mod p அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே 19 மைனஸ் 1 எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அப்போ கான்கரண்ட் இங்கே என்ன இருக்கும் 1 mod 19. இப்போ நான் எடுத்தது கரெக்டு தானுங்களே. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 5 power 18 கான்கரண்ட் 1 mod p, அதாவது mod 19. இப்போது எனக்கு 5 பவர் என்ன வேணும் 5 power 21 வேல்யூ தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். அதோட ரிமைண்டர் தான் எனக்கு வேணும். இங்கே என்ன இருக்குது 5 power 18 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் 5 power 3 நான் ஆட் பண்ணிக்கலாமா, இதோட இன்ட்டு பண்ணிக்கலாமா. ஸோ எப்படி எழுதலாம் 5 power 18 டாட் 5 cube 18 இன்ட்டு 18 + 3. ஏன்னா கீழே வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாங்கிற ஃபார்மேட்டில் இந்த சைடு 5/3 5 power 3 இந்த சைடு மல்டிபிள் பண்ணி அந்த சைடு 5 power 3 மல்டிபிள் பண்ண போகிறேன். ஒன்னோட மல்டிபிள் பண்ணோம்னா என்ன மல்டிபிள் பண்ணுற வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த அப்படி எழுதுகிறேன். புரியுதுங்களா. ஸோ 5 × 5 × 5 125 mod 19. ஓகேங்களா. இப்போ இந்த சைடு ரெண்டு ஆட் பண்ணி 5 power 21 கிடச்சிருச்சு. அப்போ இங்கே ரிமைண்டர் என்ன இருக்குது 125. ரிமைண்டர் அப்படிங்கிறது இங்கே என்ன டிவைசர் இருக்கோ அதோட கம்மியான வேல்யூவாக தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுங்கள் 125 19ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 6 × 19 போட்டிங்க அப்படின்னா 144 கிடைக்கும். ஓகேங்களா. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11. ஸோ 5 power 21 கான்கரன்ஸ் 11 mod 19. எப்பயுமே டிவைசரோட ரிமைண்டர் எப்படி தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும். இது நார்மலான ஃபார்மேட்டு தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட ரிமைண்டர் என்னதுங்க 11. புரியுதுங்களா. ஓகே அடுத்து பார்க்கலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே அடுத்து ஃபைண்ட் தி ரிமைண்டர் வென் 3 power 87 இஸ் டிவிசிபிள் பை 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 3 power 87 ஓகேங்களா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எதால் டிவிசிபிள் பண்ணும்போது 5ஆல் டிவிசிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், அதாவது எக்ஸோட வேல்யூ தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்மேட் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஃபார்மேட் தியரம் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இந்த ஏயோட வேல்யூ இந்த பியோட வேல்யூ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ ஒன்றான்னு நான் செக் பண்ணணும் இல்லையா. அப்போ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 1 வருதான்னு செக் பண்ணிடலாமா. 3க்கும் 5க்கும் ஹச்சிசிஎஃப் என்னது கோப்ரேம் என்னது 1, காமன் டிவைசர் எவ்வளவு 1. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால் ஃபார்மேட் தியரம் யூஸ் பண்ண முடியுங்க. ஓகேங்களா. இங்கே என்ன வேல்யூ இருக்குது 3 power 87 இருக்குது. இதை நான் இப்படி எழுத போகிறேன். எழுதலாமான்னு பாருங்கள். 3 power 5 - 1 கான்கரண்ட் 1 mod 5 அப்படின்னு எழுதுறேன். இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 - 1 போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 87 வரதுக்கான ப்ராசஸை கீழே போடுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு இங்கே 5 இருக்கிறதுனால ஃபார்மேட் தியரம் என்னது ஃபார்மேட் தியரம் என்னது a power p - 1 கான்கரன்ஸ் 1 mod p. இந்த இடத்துல 1 வர மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஆன்சர் ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே இப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ 3 power 5 - 1 இருந்துச்சா இப்போ என்ன கிடைக்கும் 3 power 4 கான்கரன்ஸ் 1 mod 5. இப்போது இந்த 87 இப்போ இந்த 4 வச்சு எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 87 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண கிடைக்கும் 2. ஸோ 8 7 1 4 டைம்ஸ் போட்டால் 1 கிடைக்குமா. ஸோ ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 3. ஓகேங்களா. இப்போ எப்படி எழுத போகிறேன் இந்த 3 power 87 அப்படிங்கிறது எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 3 power 4 தானே இங்கே இருக்குது. அப்போ 3 power 4 × 4 தி ஹோல் பவர் 21 ஓகேங்களா இன்ட்டு 3 cube. இப்படி போட்டால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த 3 power 87 கிடைக்கும். அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4 × 21 கிடைக்குன்னா 84. அங்கே ஒரு 3 பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்கு இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும் 84 + 3 போட்டிங்கன்னா 87 கிடைக்கும் பவர் வேல்யூஸ் மட்டும். அப்போது இந்த 87 எப்படி பிரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. 87 பிரிக்கணும். இப்போ 3 power 4 இருக்கிறதுனால அந்த வேல்யூ அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணி ஓகேங்களா இந்த குவாஷியண்ட்டை பவர் வேல்யூவையும் 3 பவரில் இந்த அந்த ரிமைண்டர் வேல்யூ இங்கே பவர் வேல்யூவாகவும் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன ப்ராசஸ்ங்கிறத இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்போ 3 power 4 இருக்கிறதுனால பவர் வேல்யூ 21 எடுப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 power 3 என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ட்டு பண்ணிப்பேன். ஓகேங்களா. ஸோ பாருங்களா இப்போ போடலாமா 3 power 4 தி ஹோல் பவர் 21 கான்கரன்ஸ் 1 தி ஹோல் பவர் 21 mod 5. புரியுதுங்களா. இப்போது 3 பவர் என்ன வந்துருச்சு 84 வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் ஒட்டிடுச்சு. 1க்கு மேலே என்ன இருந்தாலும் 1 தான் கிடைக்குங்கிறதுனால தான் இந்த ஃபார்மேட்டே நம்ம போடுறோம். ஓகேங்களா. இப்போது இதில் என்ன பண்ணலாம் 7 வரணும் அப்படிங்கிறதுனால 3 power 3 ஆட் பண்ண போகிறேன். 3 power 3 இங்கே 7 வரணும் அப்படிங்கிறதுனால 3 power 3 என்ன பண்ண போகிறேன் இன்ட்டு பண்ண போகிறேன். அப்போ 3 power 84 டாட் 3 power 3 கான்கரன்ஸ் 1 இன்ட்டு 3 power 3 mod 5. அப்போ என்ன கிடைக்கும் 3 power 87 கான்கரன்ஸ்
27 3 into 3 into 3 ஓகேங்களா. ஸோ என்ன கிடைக்கும் mod 5. எப்பயுமே இங்கே இந்த டிவைசர் வேல்யூட ரிமைண்டர் வேல்யூ எப்படி இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணுங்கிறதுனால இதை அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. 27 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 5 5 25. ஸோ ரொம்ப 2. அப்போ இதோட ஆன்சர் என்னது 2. அப்போ 3/87 இருக்கும்போது இதோட ரிமைண்டர் அளவு 2. புரியுதுங்களா? ஓகேங்களா? எதுவும் டவுட் இல்லையே. ஃபஸ்ட் நல்ல ஒரு வாட்டி சொல்லட்டுங்களா? இப்போ இங்கே 5 இருக்கு. நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னா HCF ஃபைண்ட் பண்ணி பார்த்தேன். 1 கிடைக்கிறதுனால என்னால் ஃபார்மேட் தியரம் யூஸ் பண்ண முடியும். இது பிரேமாக இருக்குது இல்லையா? ஸோ பிரேம் இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 - 1 போட்டேன் அப்படின்னா தான் எப்போ தான் பிரேம் வேல்யூ வருங்கிறதுனால இந்த 1 வர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துக்கிறணும். அப்போ தான் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே 3/4 இங்கே கிடச்சிச்சு. இங்கே 4 இருக்குது, அங்கே 87 இருந்துச்சு. அப்போ இந்த 4ஆல் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 87 டிவைட் பண்ணி அதோட ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த 84 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/4 தி ஹோல் பவர் 21 இன்ட்டு 3/3 எழுதலாம். இந்த குவேஷன்ட பவர்லையும் இந்த ரிமைண்டரில் 3 பவராகவும் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்ட்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், பவர் வேல்யூ 21 எடுத்து அந்த ஃபார்மேட்டை 1 திரும்ப 1ஆக தான் வரும். ஓகேங்களா? அந்த இன்ட்டு 3 மட்டும் போட்டோம் அப்படின்னா பவரில் அடுத்து இன்ட்டில் 3/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள். 5/102 கான்குரண்ட் எக்ஸ் mod 11 ஃபைண்ட் தி ரிமைண்டர் எக்ஸ் போடுவோமா? இதே மாடலில் போடுவோமா? இப்போ ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம் போடும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிடும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே போடலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 5/102 கான்குரண்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். mod 11 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இப்போ 5க்கும் 11க்கும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பேன், HCF கண்டுபிடிப்பேன். இப்போ இது HCFோட வேல்யூ 1 கிடைக்குதா? ஆமாங்க, 1 தான் கிடைக்கிது. அப்போது ஃபார்மேட் தியரம் என்னால் யூஸ் பண்ண முடியும். இந்த 1 வர்ற மாதிரியான ஃபார்மேட் தியரம் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது a⁻p-1 கான்குரண்ட் 1 mod p அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பியோட வேல்யூ 11 இருக்கிறதுனால இங்கே என்ன எழுதலாம், p-1ங்கிற இடத்துல என்ன எழுதலாம், 11 - 1. இல்லை, இங்கே p என்ன இருக்கோ அதான் இங்கேயும் p போடணும். இங்கே 11 இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ண போகிறேன், 5/11 - 1 கான்குரண்ட் 1 mod p. பியோட வேல்யூ என்னதுங்க, 11. இங்கே 11 இருக்கிறதுனால இங்கே 11 - 1 எழுதியிருக்கேன். அப்போ இங்கே என்ன ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும், 5/10 கான்குரண்ட் 1 mod 11. எனக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படின்னா 102ங்கிற வேல்யூ தான் வேணும். அப்போ இது எப்படி எழுதலாம், இந்த 102 10ஆல் வகுக்கலாம். வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், சரி வகுத்தோம் 102 10ஆல் வகுத்தா 100. பேலன்ஸ் ரிமைண்டர் கிடைக்குது 2. அப்போ இது எப்படி எழுத போறீங்க, 5/10 தி ஹோல் பவர் 10 டாட் 52. ஏன்னா 10 10 100. ஓகேங்களா? அப்போ 5/100 டாட் 5/2. கீழே அடிமானங்கள் ஈக்குவல் ஆச்சுன்னா மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் ஃபார்மேட். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 10/10 இதோட சேர்க்க போகிறேன். அடுத்து 5/2 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கிடைக்கும் 5/10 தி ஹோல் பவர் 10. இங்கே என்ன தான் கிடைக்கும், இங்கேயும் 4/10 போட்டால் அதே தான் கிடைக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு அடி போட்டு காமிக்கிறீங்களா, 10 mod 11. இப்போ இதனடி மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 100 வந்துடும். அடுத்து என்ன ஸ்டெப்பு, இங்கே 102 இருக்கிறதுனால இதோட 2 ஆட் பண்ண போகிறேன். அப்போது 5/100 ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். 2 இன்ட்டு இங்கே 5² மல்டிபிள் பண்ணதுனால அங்கேயும் 5² மல்டிபிள் பண்ண போகிறேன். 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது என்ன மல்டிபிள் பண்ணுறோமோ அதுதான் கிடைக்கும். 5² 25 கிடைக்கும். இந்த சைடு என்ன கிடைக்கும், 5/102 கிடச்சிருச்சு. இப்போது இங்கே mod 11 இருக்குது. இந்த எப்படி இருக்குது, டிவைசரோட ரிமைண்டர் வேல்யூ கம்மியாக இருக்கணும், இங்கே அதிகமாக இருக்கிறதுனால 25 11ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் போட்டால் 22, ரிமைண்டர் அளவு 3. அப்போது 5/102 கான்கரன்ஸ் 3 mod 11. ரிமைண்டர் தானே இங்கே போடணும். ஓகே, ரிமைண்டர் என்ன கிடைக்குது 3. அப்போ இதோட ஆன்சர் என்னது, ரிமைண்டர் என்னது 3. புரியுதுங்களா? அடுத்த சம் போகலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 22 ஃபேக்டோரியல் + 1 இஸ் டிவிசிபிள் பை விச் நம்பர்? இந்த 22 ஃபேக்டோரியல் + 1ங்கிறது வந்து எதால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வில்சன் தியரம் பார்த்துருக்கோம் இல்லையா? வில்சன் தியரத்தில் என்ன வரும், இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ. ஸோ வில்சன் தியரம் ஒரு வாட்டி எழுதி பார்க்கலாமா? வில்சன் தியரம் என்னது வில்சன் தியரம், p-1 ஃபேக்டோரியல் ஓகேங்களா கான்கரண்ட் -1 mod p அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா வில்சன் தியரம். ஓகேங்களா? இங்கே பியோட வேல்யூ பிரேம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரேம் நம்பரோட இங்கே 1 வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே 19 இருந்துச்சுன்னா இங்கே 18 ஃபேக்டோரியல் இருக்கணும். அப்போ ரிமைண்டர் எவ்வளவு அப்படின்னா -1.
ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 22 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 22 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 கான்கரண்ட் மாடு பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை விச் நம்பர், இங்கே மாடு பியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அது ஒரு ப்ரைம் நம்பர். இது எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம்னு பாருங்கள். 22 ஃபேக்டோரியல் கான்கரன்ஸ் -1 மாடு பி, இப்படி எழுதலாமா? தப்பு இல்லையே. இங்கே 22 இருக்குது ஃபேக்டோரியலில், அங்கே நான் 23ன்னு போட போகிறேன். அப்போ 22 ஃபேக்டோரியல் கான்கரண்ட் -1 மாடு 23, இப்படி எழுதலாமா இந்த ஃபார்மேட்டை? இதை பாருங்கள், இதை கம்பேர் பண்ண, எதோட கம்பேர் பண்ணலாம், அதோட கம்பேர் பண்ணலாமா? ஓகேங்களா. இங்கே 23 இருக்குது, இங்கே 22 ஃபேக்டோரியல் இருக்குது, அதோட 1 கம்மியாக இருந்து ஃபேக்டோரியல் இருக்குது, அங்கே -1 சேமஸ். ஓகேங்களா. அப்போ இதோட பியோட வேல்யூ என்னது, டிவைசரோட வேல்யூ எவ்வளவு 23. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 23ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி ரிமைண்டர் வென் 16 ஃபேக்டோரியல் இஸ் டிவிசிபிள் பை 17. இப்போ இங்கே ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே 16 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 17 இருக்குது. பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம், இது வந்து வில்சன் தியரம். ஏன்னா இங்கே டிவிசிபிள் பை ப்ரைம் நம்பர், அதை விட 1 கம்மியாக ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ அதோட ரிமைண்டர் என்னது -1. ஓகேங்களா. இதோட கம்பேர் பண்ணும்போது ரிமைண்டர் என்னது -1. இங்கே பி இருக்கும்போது இங்கே p -1 ஃபேக்டோரியல், அதாவது இங்கே 17 இருக்கும்போது அங்கே 16 ஃபேக்டோரியல். ஸோ இதோட ஆன்சர் ரிமைண்டர் என்னது -1. ஓகேங்களா. ஸோ இந்த 2 கொஷினோட ஆன்சரை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா. இந்த கொஷினில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.